வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்புல தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள், மருத்துவ குணங்கள் பற்றி எல்லாம் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற மூலிகை பெரிய மயிர் மாணிக்கம். சில இடங்களில் இதை மயில் மாணிக்கம் என்று கூட அழைப்பார்கள். இது மலைப்பாங்கான பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு கொடி வகையை சார்ந்த தாவரமாகும். இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் இதன் வேர், இதனுடைய இலை, காய், பழம் இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்களாக இருக்கின்றது. இதனுடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளை நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. மேகவாயு, பாரிச வாயு, மேக வெட்டை, கனச்சூடு, உடல் சூடு, உடல் உஷ்ணத்தையும் தணிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இது சளி, ஜலதோஷம், கபம் போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. பாரிச வாயு இறப்பையில் ஏற்படக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை அகற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல இந்த கபத்தினால் ஏற்படக்கூடிய சுரம், வாத சுரம், நடுக்குவாதம், குளிர் சுரம் போன்ற முறை சுரங்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. பொதுவா பெண்களுக்கு இந்த மேக வெட்டை என்று சொல்கின்ற நோய் வந்ததுனாலே அவர்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் வந்துவிடும். அதாவது தாது அழுகுதல், உடல்ல இருந்து அவர்களுடைய உடல் வெப்பத்தின் காரணமாக அந்த வெள்ளை நோய் ஏற்படுகின்றது. அவர்களுடைய அந்த உடல் சூட்டை தணிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வெள்ளை போக்கையும் நிறுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல ஆண்களுக்கும் இது தாது அழுகலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, உடலுக்கு வலுவூட்டக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல நரம்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். அதாவது நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு இளம் வயதினருக்கே இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு தளர்ச்சி வந்து விடுகின்றது. அந்த நரம்பு தளர்ச்சி வந்தவர்களுக்கு கை கால் நடுக்கம், பதட்டம், இருதய படபடப்பு, இரவு நேரங்களில் தூக்கமின்மை, அழற்சி, வலி போன்ற நோயெல்லாம் இருக்கும். இரவு நேரத்தில் அவங்களால தூங்கவே முடியாது. எந்த நேரமும் இருதயம் ஒரு படபடப்பான சூழ்நிலையிலே இருந்துகிட்டு இருக்கும். அதனால் அவர்களுக்கு கோபம் அதிகரிக்கும். கோபம் அதிகரிப்பதன் காரணமாக அவர்களுடைய இரத்த அழுத்தம் அதிகமாகிவிடும். அதாவது இரத்தம் சீற்றமடைந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடும். அந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாவதன் காரணமாக அது வாதத்தில் போய் முடிந்துவிடும். அந்த மாதிரியான அந்த நோய், வாத நோய் வந்தவர்களுக்கு பக்கவாதம் போன்ற நோயெல்லாம் வந்துடும். அப்போ அது போன்ற அந்த காலங்களில் மிகவும் சிரமத்துக்கு ஆட்பட்டு அவர்களால் நடக்க முடியாது, கை கால்லாம் துவண்டு போய்விடும். திரும்ப அவர்கள் பழைய நிலைக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ இன்னைக்கு பெரும்பாலும் இது போன்ற அந்த மனவியாதி எல்லாம் வர்றதுக்கு காரணமே அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் இன்மையால் வருகின்ற நோய் தான். அப்போ அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு இந்த மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடு, அதாவது உண்ணுகின்ற உணவு ஆரோக்கியமான உணவாக இருப்பதில்லை. காரணம், இன்று விளைவிக்கக்கூடிய அரிசி வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா பாலிஷ் செய்த அரிசிகளை தான் நாம் விரும்பி சாப்பிட்றோம். காரணம், அது நல்ல வெள்ளையாகவும் இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு, ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர அதுல ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம கவனிச்சு பார்க்கறதில்ல. அந்த பாலிஷ் செய்வதன் மூலமாக அந்த அரிசியில் உள்ள அத்தனை சத்துக்களும் வெளியே போயிட்டு வெறும் சக்கையை மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால கார்போஹைட்ரேட் அதிகமாகி விடுகின்றது. அதன் காரணமாக சர்க்கரை நோய் போன்ற குறைபாடெல்லாம் நமக்கு வந்துடுது. அப்போ அது மட்டும் இல்லாமல் மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை நாம் அதிகம் உட்கொள்வதன் காரணமாக உடல் பருமனாகி விடுகின்றது. இரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவு அதிகரித்து விடுகின்றது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நம்மளுடைய உடலுக்கு கொழுப்பு சத்து மிகவும் அவசியம். காரணம், ஒரு ஆய்வு தெரிவிக்கின்றது, அதாவது அதிக கொழுப்பு சத்து உள்ள உடல் உடையவர்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதுவே இரத்தத்தில் கலந்து விட்டால் அவர்களுக்கு பலவிதமான நோய்கள் அவர்களால் அந்த நோயை குணப்படுத்திக்க முடியாத மாரடைப்பு போன்ற நோயெல்லாம் சீக்கிரமே அவர்களுக்கு அந்த மரணம் ஏறிவிடும். அப்போ அந்த கொழுப்பு சத்து நமக்கு தேவைதான். அதுக்காக வெறும் கொழுப்பு சத்து உள்ள உணவை மட்டுமே நாம சாப்பிடக்கூடாது. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும். அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா, நாம் உண்ட உணவை எளிதில் செரிக்க வைக்கக்கூடிய தன்மை உடையதுதான் இந்த மூலிகை. இது போன்ற எல்லா மூலிகையுமே பொதுவா கீரைகளுக்கு உள்ள தன்மையே உணவை செரிக்க வைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது.
இப்போ இன்னைக்கு காரணம் குழந்தைகள் நிறைய அந்த கீரைகளே சாப்பிடவே மாட்டாங்க. கீரை காய்கறினால தேவையே இல்லை அப்படின்றாங்க. ஜங்க் ஃபுட்ஸு, எண்ணெயில் பொரிச்ச பலகாரம், அதே போல் நான்வெஜ்ஜு, கோழி, மீன், முட்டை இதெல்லாம் உடம்புக்கு தேவை தான். ஆனால் தேவையான அளவு தான் சாப்பிடணும். நம்மளுடைய உடலுக்கு தேவையற்ற உணவுகளை நாம் அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் பொழுது அந்த உணவே நமக்கு விஷமாக மாறிவிடுகிறது. நம்மளுடைய உடலில் ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகின்றது. அதனால செரிமானத்தன்மை உள்ள உணவுகளை நாம் அதிகம் நம்மளுடைய உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடலில் நீர்த்தன்மை கெட்டு விடாமல் பாதுகாத்து கொள்ளும். இப்ப நம்மளுடைய உடல்ல நீர்த்தன்மை கெட்டு போச்சுனாலே அடுத்தது என்ன ஆகும்? ரத்தம் சீர்கெட்டு விடும். ரத்தம் சீர்கெட்டுதுன்னா தசைகள், சதைகள் சீர்கெட்டு விடும். சதைகளும் தசையும் சீர்கெட்டு விட்டால் அடுத்தது பாதிக்கப்பட போவது எலும்பு தான். ஒரு மனிதனுக்கு எலும்பு பாதிக்கப்பட்டு விட்டால் அவன் வாழ தகுதியற்றவனாக ஆகிவிடுகின்றான். நரம்பு சீர்கெட்டு போய்விடும். அதன் பிறகு அவர் எதற்குமே உதவாத உடம்பாக மாறிவிடுகின்றது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, உடல் உழைப்பு இன்மை இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. உடல் உழைப்பு மிகவும் குறைந்து போய்விட்டது. காரணம், எந்த வேலையுமே அதிகப்படியாக உழைச்சி செய்ய வேண்டிய வேலை இல்லை. எல்லாம் உட்கார்ந்த இடத்துலேயே அதிகப்படியான வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்வதன் மூலமாக மூலாதார சூடு ஏற்பட்டு அவர்கள் உடல் முழுவதும் அந்த உஷ்ணம் பரவி விடுகிறது. இது போன்ற காலங்களில் இந்த பெரிய மயிர் மாணிக்க மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தாது அழுகலை தடுத்து நிறுத்தக்கூடியது, தாது வெப்பத்தை தணிக்கக்கூடியது, உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய சிறந்த ஒரு மூலிகையாகும். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த பெரிய மயிர் மாணிக்க மூலிகையை பயன்படுத்தி விழுது தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய மயிர் மாணிக்கத்தினுடைய இலையை நன்றாக கழுவி சுத்தம் செய்து வைத்துள்ளோம். இந்த இலையை ஒரு கைப்பிடி அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல லேசா அரைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், எடுத்த உடனே தண்ணீர் விட்டு அரைச்சோம்னாக்கா அந்த தண்ணி எல்லாம் மேல தெரிச்சிடும். லேசா ஒரு சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கிட்டா போதும். மிளகு சிறிதளவு, ஒரு கொட்டைப்பாக்கு அளவிற்கு இதை, அதாவது குளிகை மாத்திரை போல நாம் இதை உருட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பெரிய மயிர் மாணிக்கத்தினுடைய விழுது தயாராகிவிட்டது. இதை நம்ம ஒரு சின்ன சின்ன குளிகை மாதிரி உருட்டி வச்சிருக்கின்றோம். இதை காலை மாலை என்று 2 வேளையும் மோரில் கலந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுது வெள்ளை நோய், வெட்டை நோய், மேக சம்பந்தப்பட்ட நோய்கள், வயிற்றில் ஏற்படக்கூடிய பாரிச வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் பித்த ஆதிக்கத்தினால் ஏற்பட்ட மயக்கம், கிறக்கம், தலை சுற்றல் போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். நுரையீரலை பற்றிய கோழை, சளி, இருமல், ஈலை, சுவாச கோளாறுகள், மூச்சு இரைப்பு போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாவதோடு மட்டுமல்லாமல் நரம்பு தளர்ச்சியை போக்கி நரம்புகளை சுருங்கச் செய்து உடலுக்கு நல்ல ஒரு வலுவூட்டக்கூடிய சிறந்த மூலிகையாகும். கண்டிப்பாக நாம் இதை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் பெற முடியும். மீண்டும் வேறு ஒரு மூலிகையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.